உங்களுக்காக ட்ரையல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு. கரண்ட்டாக வர வியூஸோட அதிகமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. டிசைட் பண்ணுறது உங்களோட ஃபாலோவர்ஸ் தான். இன்ஸ்டாகிராமை பொறுத்த வரைக்கும் 2 கேட்டகரி இருக்காங்க. ஒன்று வந்து வியூஸ் இருக்கிறவங்க. ஸோ அவங்க வீடியோ போட்டோடனே ஆவரேஜாக ஒரு 10Kலேருந்து 1 மில்லியன் வரைக்கும் வியூஸ் போகும். வியூஸ் இல்லாதவங்க அவங்க என்ன தான் கஷ்டப்பட்டு எடிட் பண்ணி போட்டாலும் வந்து பார்த்திங்கன்னா 1000 வியூஸ்க்கு கம்மியாக தான் வரும். சில சமயத்தில் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருப்பாங்க. ஸோ முதல்ல வியூஸ் இல்லாதவங்கள பார்ப்போம். நீங்களும் என்னென்னோ ட்ரை பண்ணியிருப்பீங்க, என்னென்னோ செட்டிங்ஸ்லாம் மாற்றிருப்பீங்க, பட் ஸ்டில் உங்களுக்கு வியூஸ் போகாமல் இருக்கும். உங்களுக்காக இன்ஸ்டாகிராமில் ஒரு புது அப்டேட் வந்திருக்கு. எவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ பண்ணாலும் வியூஸ் வரமாட்டேங்குது. ஒருவேளை என்னோடய வீடியோ நல்ல வீடியோவா இல்லையா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கா? உங்களுக்காக ட்ரையல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு. முதல்ல இன்ஸ்டாகிராம் உங்களுக்கு வியூஸ் கொடுக்கணுமா வேணாமா அதை டிசைட் பண்ணுறது உங்களோட ஃபாலோவர்ஸ் தான். நீங்கள் வீடியோ போட்ட உடனே உங்கள் அக்கௌண்ட்டோட ஒரு குறிப்பிட்ட சதவீத ஃபாலோவர்ஸ்க்கு உங்கள் வீடியோவை காமிப்பாங்க. இப்போது இவங்க எவ்வளோ நேரம் உங்களோட வீடியோவை பார்க்குறாங்க, அப்புறம் உங்கள் வீடியோவை சேவ் பண்ணுறாங்களா, ஷேர் பண்ணுறாங்களா, இந்த 3 விஷயத்தை வச்சு தான் புது ஆளுங்களுக்கு காமிப்பாங்க. இப்போது உங்கள் வீடியோ ஃபீடில் வந்த உடனே ஒரு 3 செகண்ட் கூட பார்க்காம டக்குன்னு லைக் போட்டுட்டு தள்ளி விட்டுட்டு அடுத்த வீடியோக்கு போய்டுவோம். இப்போ அங்கே தான் ட்ரையல் ஃபீச்சர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்கள் இந்த ட்ரையல் ஆப்ஷன் வச்சு அப்லோட் பண்ணும்பொழுது உங்கள் ஃபாலோவர்ஸ்க்கு இந்த வீடியோவை காமிக்க மாட்டாங்க. என்டையர்லி புது ஆடியன்ஸுக்கு காமிப்பாங்க. இப்போ அவங்க வந்து உங்கள் வீடியோவை பிடிக்குதா பிடிக்கலையா, மொக்கையாக இருக்கா மொக்கையா இல்லைன்றதை சொல்லுவாங்க. ஸோ வீடியோ ஸ்டார்டிங்கில் ஒரு ஹுக் வச்சுட்டு இந்த ட்ரையல் ஆப்ஷனை எனேபிள் பண்ணி உங்கள் வீடியோவை அப்லோட் பண்ணுங்கள். ஒரு 24 ஹவர்ஸ் வெயிட் பண்ணுங்கள். உங்கள் வீடியோவை பற்றிய இன்சைட்ஸ் வந்து உங்களுக்கு வரும். இந்த வீடியோ உங்கள் ப்ரொஃபைலில் இருக்காது, உங்கள் ஃபாலோவர்ஸால் பார்க்கவே முடியாது. உங்கள் ரீல்ஸ் டேப்பில் இந்த மாதிரி ட்ரையல் ரீல்ஸ் டிராஃப்ட் கூடவே இருக்கும். 24 ஹவர்ஸ் கழிச்சு நீங்கள் உங்கள் வீடியோவில் இன்சைட்ஸ் உள்ளே போய் செக் பண்ணிங்கன்னா நீங்கள் செக் பண்ண வேண்டியது உங்கள் வீடியோவை எத்தனை பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு ஆவரேஜ் வாட்ச் டைம் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இது ரெண்டுமே கம்மியாக இருந்துச்சுன்னா உங்கள் வீடியோவில் வந்து ஹுக்கு இல்லை, அதாவது கண்டென்ட் வந்து என்கேஜிங்காக இல்லைன்னு அர்த்தம். லாஸ்ட்டாக ட்ரையல் ரீல்ஸை வந்துட்டு அப்படியே ஷோ டு எவ்ரி ஒன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இப்போ உங்கள் ஃபாலோவர்ஸ்க்கும் காமிக்க ஆரம்பிச்சிடும். இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா ஆல்ரெடி நம்மளுக்கு நான் ஃபாலோவர்ஸ்கிட்டேருந்து வியூஸ் வந்திருக்கும். இப்போ இனிமேல் ஃபாலோவர்ஸ்கிட்டேருந்து வரும். ஸோ உங்களுக்கு கரண்ட்டாக வர வியூஸோட அதிகமாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ கடைசியாக வியூஸ் நல்லா வரவங்க உங்களுக்கு இந்த ட்ரையல் எப்படி யூஸ் ஆகும்னு பார்க்கலாம். உதாரணத்துக்கு என்னோடய அக்கௌண்ட் எடுத்துக்கோங்க. இப்போ என் அக்கௌண்ட்டில் நான் இன்ஷாட் யூஸ் பண்ணி இல்லை கேப்கட் யூஸ் பண்ணி எப்படி வீடியோ எடிட்டிங் பண்ணலாம் அதை பற்றி பேசுவேன். அதுக்கப்புறம் ஏஐ வீடியோஸ் எப்படி ஜென்ரேட் பண்ணலாம் அதை பற்றி பேசுவேன். இப்போது இதே மாதிரி கண்டென்ட்டை பார்க்க விரும்புகிறவங்க, அதாவது புதுசாக எடிட்டிங் கற்றுக்க வரவங்க இல்லை ஏஐ சம்மந்தமாக இன்ஃபர்மேஷன் தேடுறவங்க என்னோடய ஃபாலோவர்ஸாக இருப்பாங்க. இப்போ நான் சொன்ன இன்ஷாட், கேப்கட், ஏஐ இதுதான் வந்து என்னோட சேனலோட நிஷ், ஒரு தனித்தன்மைன்னு வச்சுக்கலாம். இப்போ நான் பாட்டு பாடி வீடியோ போடுறேன். என் நிஷ் இல்லாமல் புதுசாக ஒரு விஷயத்தை போடும்பொழுது அதை நான் ட்ரையல் யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணிவிட்டு போடலாம். ஸோ இதனால் என்னோடய புது கண்டென்ட் ஐடியாஸ் வந்து ஏற்றுக்கப்படுதா ஏற்றுக்கப்படலையா அப்படின்னு நம்மளுக்கு ஒரு பக்குவம் வந்துடுது. ட்ரையல் இல்லாமல் நான் டைரெக்டாக என் அக்கௌண்ட்டில் போடும்பொழுது வியூஸ் படுத்துக்கும். ஸோ நல்லா போகிற அக்கௌண்ட்டில் கூட வந்துட்டு வியூஸ் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ட்ரையலை இப்படியும் யூஸ் பண்ணலாம். ஸோ இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு. நல்லா இருங்க, ஜாலியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. பை.